இந்த படம் டிடி வாசனத் தான். ஓகே, ஸ்டோரி கோயிங் டு பி வெரி ஃப்ளாட், பட் ஸ்க்ரீன் பிளேஸ் டூ குட் அண்ட் டோட்டலி நாட் பேட். இன்னைக்கு வரக்கூடிய குப்பை படங்களுக்கு இது பரவாயில்ல. டிடிவியோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா குட் ஆக்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் வரக்கூடிய எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக கிஷோர் குமார் வெரி கான்ஃபிடென்ஸ்லி ஆக்டிங் அண்ட் அபிராமி. டிடி வாசன் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் குட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரக்கூடிய இந்த கண்ட்ராவியான குப்பை படங்களுக்கு இது ஒரு இன்னும் சொல்லப்போனால் இந்த லா சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அங்கே லாட்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் டெத்ஸ் ரியல் ஸ்டோரிஸை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சில விஷயங்களை எடுத்திருக்காங்க. பட் ஓகே, தெரியும். லாஸ்ட்ல ஒரு ரேஸ் சீன் சொன்னிச்சு. நானும் ஒரு யூடியூபர் தான், ரிவ்யூக்காக தான் படம் பார்க்க வந்தேன். ஸோ ஐம் டு இண்டிவிஜுவல் ரிவ்யூவர். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஓப்பன் ஒப்பீனியன் என்ன, ஓகே செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஓகே. அதான் நான் சொன்னேன், ஸ்டோரி கோயிங் டு ட்ரூலி ஃப்ளாட், ஸ்க்ரீன் பிளே ஓகேவா இருக்குது, அண்ட் தென் கேரக்டர் டிசைனிங் ஓரளவுக்கு நல்லாவா இருக்குது. டிடி பரவாயில்ல, அவர் நான் தான் சொன்னல அவரோட ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளாட் பேஸ் அங்கங்கே இருந்தாலுமே அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய பைக் ரேஸ் சீன் நல்லா எடுத்திருக்காங்க. அண்டு 2-3 ஃபைட் சீன் இருக்குது, எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதான் ஸ்க்ரீன் பிளே ஓகே, ஆவரேஜ். மியூசிக் தான் கிராண்டாக இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். அந்த விஷுவலாக நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் டாமினேட் பண்ணலனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் ரியலாக ஓரளவுக்கு டாமினேட் பண்ணுது. அதுவும் இந்த கிளைமேக்ஸ், இந்த பைக் ரேஸ் சீன்ஸில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரியலாகவே நல்லா இருக்கும். டிடி வாசன் வந்து தன்னோட முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து என்னோட சேனலில் தான் சொல்ல போகிறேன், பட் இருந்தாலும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லுவார், நல்லா இருந்தது. கிஷோர் வந்து அவரோட டிரைவர். ஓவராக ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ஏன்னா மக்கள் படம் பார்க்கட்டும். எல்லாத்தையும் இங்கேயே ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. ட்ரூ ஈவெண்ட்ஸ் கிளைமேக்ஸில் போட்டு காட்டுறாங்க. அதாவது இது வரைக்கும் லாக் அப் டெத்தில் எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் போட்டு காட்டுறாங்க. ஓகே, நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். டிடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால வந்துட்டு கொஞ்சம் அவர் நர்வஸாக நடிச்சதுல ஓகே, நான் ஆக்டிங் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஷோர் இன்னும் நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் தெரியும்ல எல்லாத்துக்கும் அவர் எப்படி நடிப்பாருன்னு. அப்புறம் இந்த இந்திய சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டியிருந்தாங்க. அப்புறம் லாக்அப் டெத்து நடந்தது, அது ரிலேட்டடாக ஒரு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கு மூவி. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. பைக் சீன்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. அஜீஸோட கேமியோ நல்லா இருந்தது, அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஓவராலாக படம் நல்லா இருக்கு. புரியல, ரொமான்ஸ் அவ்வளோவா செட் ஆகல, ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி தானே, போக போக செட் ஆகிடும். அடுத்த படம் எடுத்தா இந்த மாதிரி எப்படி கொஞ்சம் லவ் ரிலேட்டடா போகலாம், ஆக்ஷன்ஸ் ஓகே அவ்வளோ. வாசன் நல்லா தான் சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு சீன்லையுமே நல்லா பண்ணிக்கிறாரு, யோசிச்சு பண்ணிக்கிறாரு. எல்லாமே கண்டென்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீனு அந்த பைக்கில் அவரை ரஹீமை காரில் ஏற்றி விட்டு வேற ஒரு பையனை இது மாதிரி பிடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டு வேற ஒரு பையனை கூப்பிட்டு வந்தது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு. நல்ல படம், சூப்பரான படம், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இதான் அந்த இதுதான் டிடி வாசன் கார்ல பார்க்கலாம். வாசன் நல்லா தான் பண்ணியிருக்கு. பிடிச்சிருச்சுன்னா அஜீஸ் அந்த சீன்ல வந்து மாத்திட்டாங்களா, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நான் பைக்ல நல்லா ஸ்டண்ட் அந்த இதெல்லாம் பண்ணதுனால நல்லா இருந்துச்சு. நல்லா தானே இருக்கு. இன்னொரு தடவை கூட வந்து பார்க்கலாம். பைக் சீன்ல